Hold your noise. This is office. ஏதாவது பேசணும்னா ஆத்துக்கு வாங்க போங்க. இந்தாங்க முதல்ல இந்த லிஸ்ட புடிங்க. இது மாப்பிள ஆத்துக்காரா கேக்குற சீர் வருஷ லிஸ்ட். அதெல்லாம் ஆத்துல போய் சொல்லுங்க. போங்க, இந்த இடத்தை காலி பண்ணுங்க. நிக்க கூடாது. போங்க. Good afternoon, gentlemen. Good afternoon, Mr. Padmanabhan. Take your seat. Thank you. என்ன திடீர் கான்ஃபரன்ஸ்? ஏதாவது அவசரமா? Yes. Posting the next man to your chair is our problem. என்ன சொல்றேன்? நீங்க ரிட்டையர் ஆன பிறகு நாளையில இருந்து உங்க சீட்ல யாரை உட்காத்தி வைக்கலாங்கிற பிரச்சனையை பத்தி தான் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறோம். What? நான் ரிட்டையர் ஆயிட்டேன். Is it a compulsory retirement? ஏதாவது புகார் சம்பந்தமா என்ன பதவியில இருந்து தூக்க போறீங்களா? நோ என்ன இப்படி கேக்குறீங்க? ஒரு மாசத்துக்கு முந்தையே உங்க ரிட்டையர்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சிட்டாங்களே. நோ வரலையே. PA, get me the letter registration book immediately. Sir? Look, here is the seal with date of receipt. You can go. Sorry, gentlemen. You are correct. நான் தான் இந்த வேலை மும்மரத்துல மறந்துட்டேன். மிஸ்டர் பத்மநாபன், இந்த ஸ்தாபனம் உங்களாலேயே வளர்ந்தது. நீங்க போனதுக்கு அப்புறம் உங்க சீட்டுக்கு தகுதியான ஆளை தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. எனக்கு பிறகு மிஸ்டர் நந்தகோபால் தான் ஜெனரல் மேனேஜரா வரணும்னு நான் விரும்புறேன். Thank you, Mr. Padmanabhan. Hand over, please, the charge at once. Best of luck. Goodbye, Mr. Roy. Goodbye. Thank you all, gentlemen. Goodbye. 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 Come here. என் நேரத்தோட என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஆர்டர் என்கிட்ட காட்டல. அது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? யாராவது காட்டக்கூடாதுன்னு மிரட்டினாளா? யார்? அக்கவுண்டன்ட் நந்தகோபால். அக்கவுண்டன்ட் நந்தகோபால்? ஜென்டில்மேன், என் ஸ்டாஃப் எல்லாம் கொஞ்சம் என் ரூமுக்கு வர்றா. வாங்க. Gentlemen, now the time is 4. I'm getting out of my chair. நிர்வாகத்தினுடைய உத்தரவு பிரகாரம் இன்னையோட நான் ரிட்டையர் ஆயிட்டேன். இனிமே உங்களை அதிகாரம் செய்யவோ, ஆபீஸ்ல அரட்டை அடிக்காம வேலை செய்யுங்கன்னு சொல்லவோ எனக்கு அதிகாரம் கிடையாது. நான் பதவியில இருக்கச்ச உங்க மனசு புண்படும்படியா ஏதாவது பேசி இருக்கலாம், அல்லது எனக்கும் தெரியாம ஏதாவது தவறா நடந்தும் இருக்கலாம். அதெல்லாம் மன்னிச்சு சந்தோஷமா எனக்கு விட கொடுத்து அனுப்புவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். தவற தவறுன்னு சொல்லும் போது கொடுமைக்காரனா தான் படும். தராசு மனைக்கு தட்டுகள் கிட்ட பாரபட்சம் இருக்க முடியாதோ இல்லையோ, அப்படித்தான் நானும் நடந்துகிட்டேன். I am not your enemy, but by all the circumstances you all feel me an opposite. It's all right. Time and tide wait for no man. Thank you all. Mr. Nandagopal, your hand please.
கங்க்ராச்சுலேஷன்ஸ். கமலா, டேக் யுவர் சீட். இன்னையிலிருந்து இந்த ஸ்தானத்துக்கு நீங்க தான் ஜெனரல் மேனேஜர். இது இந்த ஆபீஸருடைய ஃபைனான்சியல் அக்கவுண்ட்ஸ், இது கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு குழந்தைக்கு கூட புரியுறாப்புல வச்சிருக்கேன். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கே சில சந்தேகங்கள் ஏற்படலாம், இல்ல நீங்களே ஏதாவது தவறு செய்யலாம். அப்பாவது கேட்டான்னா எனக்கு ஒண்ணும் தெரியாது, முன்னால இருந்த கிழவன் தான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டான்னு சொல்லிடாது. ஷோ யுவர் சின்சியரிட்டி. ஐ நோ யூ ஆர் இன்டெலிஜென்ட். யார் பதவியில இருக்கிறா யார் பதவியில இல்லைங்கிறத பத்தி கவலை இல்ல. டைம் டைம் யார வேணாலும் பதவியில தூக்கி வைக்கும், யார வேணாலும் பதவியில இருந்து கீழே இறக்கும். ஆனா நம்முடைய கடமை நிர்வாகத்தினுடைய வளர்ச்சி, ஃப்ரூட்ஃபுல் பெனிஃபிட். நான் உங்களுக்கு அதிகமா சொல்ல வேண்டியதில்லை. ஆல்வேஸ் யூ ரிமெம்பர் யங் மேன், only a good servant will become a good master. ஒரு சிறந்த வேலைக்காரன் தான் நல்ல அதிகாரியா வர முடியும். So God bless you. Best of luck. Thank you very much. கொடுங்க, நானே எடுத்துட்டு நானே போறேன். Good boy. Good boy. Yagama! சார், வேண்டாப்பா, நான் ரிட்டையர் ஆயிட்டேன். இனிமே ஆபீஸ் கார்ல போக கூடாது. நான் பஸ்ல இன்னையோட நீ ரிட்டையர் ஆயிட்ட. இனிமே இந்த யூனிஃபார்ம் நாட் நெசசரி. என்னுடைய சர்வீஸ் ஆபீஸ்க்கு நாட் நெசசரி. அடு, நான் எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டேன், அந்த கன்சனுடைய வளர்ச்சிக்காக எப்படி எல்லாம் பாடுபட்டேன். திடீர்னு நோக்க 55 வயசு முடிஞ்சு போயிடுத்து, நீ ரிட்டையர் ஆயிட்டா ஆத்துக்கு போடான்னு சுட்டானு. நான் அப்படி ஏதாவது கவன புசகம் நடந்துகிட்டேனா, இல்ல எனக்குள்ள அதிகாரத்தை ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணனா? இல்லையே. சரி, அவன் தான் சொல்லல, நமக்கு எங்க போச்சு புத்தி? அப்பா, நான் இன்னும் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணலடா, இன்னொரு 5 இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுறான்னு கேட்டிருக்கலாம். உடனே என் மனசுல ஒரு பிரிஸ்டேஜ், ஃபால்ஸ் பிரிஸ்டேஜ், பிரிஸ்டேஜ் பத்மநாபனோலியா வந்துடுத்து. அப்புறம் நான் வந்துடுத்த பிரிஸ்டேஜ். பதவியில் இருக்கிறது கஷ்டம் தான். நம்ம கீழே உள்ள அதிகாரிகள்லாம் நம்ம பேர்ல நல்ல அபிப்பிராயம் கிடையாது. ஏன் கிடையாது? நான் என்ன அதனால கிடையாது. பரவாயில்ல, குழந்தைகள் எல்லாம் பெரியவாளாயிட்டா, எல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா, வீட்டையும் ஒரு போன் வாடகைக்கு விட்டுட்டா ரிட்டையர்ட் லைஃபை நல்லா முடிச்சு விடலாம். முடியுமா? வெறும் உட்கார்ந்து இருக்க முடியுமா? காலங்காலமா கஷ்டப்பட்ட கட்டையாச்சு, எப்படி பொழுது போக்குறது வெறும் உட்கார்ந்து ஆத்துல? சரி, இவ்வளவு பெரிய பொறுப்புகள் இந்த குழந்தைகள் தலையில எப்படி சுமத்துறது? அத்தனையும் குழந்தைகளாச்சே, இல்ல யாருக்கும் பொறுப்பு வரலையே. அட, சாவித்திரிக்கே பொறுப்பு வரல, குழந்தைகள் சொல்லி என்ன பண்றது? அவ்வளவு செல்லமா வளர்த்துட்டேன். அம்மா, நான் ரிட்டையர் ஆயிட்டேன். உன் குழந்தைக்கு இப்ப 55 வயசு முடிஞ்சு போயிடுத்து. He is counting the days to the grave.
ஏதாவது வேலைக்கு போலான்னாலும் இந்த பாழா போற நெஞ்சு வலிய ஹார்ட் ட்ரபிளும் மெடிக்கலி அன்ஃபிட் ஆயிடுவேனே. சாவித்ரி, என்னடி அப்படியே சில மாதிரி நின்னுட்ட? என்னமோன்னா என் மனசு திக்கு திக்குங்கிற. உனக்குமா? நான் எனக்கு மட்டும் தான் நினைச்சேன். சாவித்ரி, எனக்கு விஷயம் தெரியுமா? நான் ரிட்டையர் ஆயிட்டேன்டி. ரிட்டையர் ஆயிட்டேனா? ஏன்னா உள்ள ரிட்டையர் ஆயிட்டேன்? நாகலடி அவ ஆக்கிட்டா. இதுதான் வேலைக்கு போதே 5-6 வயசை குறைச்சு போடணுங்கிறது. பாக்கி காலத்தை எப்படி ஓட்ட போறோம்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்கு சாவித்ரி. நான் 3000 ரூபாய் சம்பளம் வாங்குறச்சே 30ஆம் தேதி ஆனா முழிப்பேன். இனிமே முதல் தேதியிலிருந்தே முழிக்க வேண்டியதுதான். சாவித்ரி, நான் கேட்கிறேன் தப்பா நினைக்காதே. பேங்க்ல ஏதாவது போட்டு வச்சிருக்கியா? என்னன்னா உங்களுக்கு தெரியாம? ஏன் சத்தம் போற? நான் வரல கேட்டேன். இத பாருங்க, நீங்க ஏன்னா கவலைப்படுறேன்? அதான் பிள்ளைகள் சம்பாதிக்கிறாளே, போராதா மீதி காலம் ஆத்துல கழிக்கிறது. இதெல்லாம் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்குமே தவிர பிராக்டிகலா பார்த்தா ரொம்ப விஷயங்களை யோசனை பண்ண இருக்கு. இவ்வளவு சீக்கிரம் அந்த பொறுப்புகளை எல்லாம் குழந்தைகள் தலையில எப்படி சுமத்துறது? பார்க்கலாம். God is great. God is great. ஸ்ரீதர், உங்க அப்பா ரிட்டையர் ஆயிடுறா? என்ன ரிட்டையர் ஆயிட்டாரா? ஸ்ரீதர், இன்னை வரைக்கும் நாமெல்லாம் பொறுப்பு தெரியாம குழந்தைத்தனமாவே இருந்துட்டோம். அவரும் 55 வயசு வரைக்கும் செக்குமாடா உழைச்சு இந்த குடும்பத்துக்கு போட்ட. இப்பவும் தான் சம்பாதிக்கணும், குழந்தைகள் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் சொல்றார். இப்ப நீங்க எல்லாம் விவரம் தெரிஞ்ச பிள்ளைகள். இனிமே நீங்க தான் இந்த குடும்பத்தை ஒழுங்கா அரவணைச்சு நடத்தணும். அதனால நீ அப்பா வண்ட போய், அப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் மூத்த பிள்ளையா லட்சணமா இந்த குடும்ப நிர்வாகத்தை கவனிச்சுக்கிறேன், உங்க பொறுப்பெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் அப்பான்னு அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுடா. சாதாரணமா ரிட்டையர் சமயம் ஒரு கண்டம், அப்பதான் பொது மனுஷாளுக்கு அதிருப்தி ஏற்படும். அதனால நீ போய் அவருக்கு காதல் சொல்றியா? இதற்கண்ணா அப்பாக்கு தைரியம் சொல்றேன்னு முதல்ல நேக்கு தைரியம் சொல்றா. சொல்றியாடா? சொல்றேம்மா. அடுப்புல பால் பொங்குற வாசனை அடிக்கிறது. அப்பா மாடியில தான் இருக்கார். போ போ போ. பாருங்க, வாங்க. எங்க போறேன்? நில்லுங்க. உங்க அம்மா சொல்லிட்டே இருக்கா, தலைய ஆட்டிட்டு இடிச்ச பொடி மாதிரி நின்னுட்டு இருக்கே. இத பாருங்க, நான் ஏதோ அப்பாவையும் பிள்ளையும் பிரிக்கிறதா நினைக்காதீங்க. நான் அப்பவே கேட்டேளா, தாயும் பிள்ளையானாலும் வாயும் வயிறும் வேறதான். எல்லா பொறுப்புகளையும் நாம ஏத்துக்க முடியுமோ? நான் தனியா போகலாம்னு சொல்றச்சே அப்பா அப்பான்னு கத்தினேன். இப்போ மகிழா கல்யாண செலவு பூரா உங்க தலையில விழுந்துரும். சமாளிக்க முடியாது. நாளைக்கு நமக்கும் இந்த குட்டிக்கு வரச்சே சிக்கலா போயிடும். மாலா, இத பாரு. பேசாதேங்கோ, வாங்கோ, பேசாம நான் போட்ட கணக்கு தப்பு. என்ன ஸ்ரீதர் இங்க வந்தானா? உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? சாவித்ரி, போன மாசம் எங்க ஆபீஸ் மேனேஜிங் டைரக்டர் சிபிஐல இருந்து வந்திருக்கச்ச எனக்கு இந்த வாக்கிங் ஸ்டிக் பிரசன்ட் பண்ண. அப்ப நான் நினைச்சேன், என்னடா பிளகார்டுக்கு வாக்கிங் ஸ்டிக் பிரசன்ட் பண்றா, நமக்கு என்ன ஏஜ் ஆகி போயிடுத்து அப்படின்ட்டு. அவ ஏன் கொடுத்தான் எனக்கு இப்பதான் புரியுது சாவித்ரி. You must stand on your own legs. பிரத்யார நம்பாதடா பாவி, உன் சொந்த காலாலேயே நில்லுன்னு அர்த்தம். Yes, I will stand on my own legs till my death. இரண்யகர்பாம் கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோ. தட்சணை எடுத்து வைங்க. அட அம்பி, இன்னைக்கு தட்சணையில மூக்கு கண்ணாடியை மாத்தணும். ஏன் அர்ஜுன் வேற? ஏன்னா போன வாரம் திருவல்லிக்கேணி பீச் ரோட்ல சைக்கிள்ல போய் இருக்கேன். டிராபிக் கான்ஸ்டபிள் கையை காட்டி விட்டான். நானும் நிறுத்தி விட்டேன். நிக்கிறேன் நின்னுண்டே இருக்கிறேன். கையை இறங்கின பாடு. அப்புறம் கண்ணாடியை தொடச்சு போட்டு பார்த்தா எதுக்கு கான்ஸ்டபிளை காணும்? கண்ணகி சிலை. அவனால அப்படி கையை நீட்டின்னு இருக்கிறான். மந்திரம். அடுத்தது யாரு? எல்லாம் ஒரேடியா முடிச்சுண்டா நேக்கு படம் திந்துவோம். மந்திரம்.
உட்காருங்க. அடுத்த தேவசம் உங்களுக்கு தான், உட்காருங்க. அத்திம்பேரே, குறுக்க பேசாதடா விஷ்ணு. மந்திரம் சட்டு கட்டு போகுண்டா. அத்திம்பேரே, ஏண்டா என் பிராணனை வாங்குறாய்? இந்த அக்கா தான் போயிட்டாளே, நீ எப்படா போற? உனக்கு வாயில் எடுக்கப்படாதா? வயத்துல வரப்படாதா? நீ மூட்டை பூச்சி மருந்து சாப்பிடப்படாதா? அத்திம்பேரே, இந்த குளத்துல விழடா. அவிஷ்டு போக்குனார் பேர் சொல்லுங்க. அரே ஜனாப் சரி புரஸ்கார். பட்டாரே, ஒழுங்கா சட்டைக்கு ஒரு பொண்ணா சுத்துறதை விட்டுட்டு பர்மனண்டா பிடிச்சேன். அவன் நாடானா தொட கூட விட மாட்டாங்கறா. கரல்ரா, அப்புறம் ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ற? ஆள மாத்து. இச்சே, இது ரொம்ப காஸ்ட்லி பேர்ட்ரா. அதோட அவங்க அப்பா வேற பெரிய பிரஸ்டீஜ் பாக்குறவனா, அதான் அவள முரண்டு பிடிக்கிறா. ஆமா, அப்புறம் இப்படித்தான் சந்திப்பு பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கிறதே, எல்லாம் போன்ல தான். சரியா ராத்திரி 9 மணிக்கு போன் பண்ணுவேன். அவளே போன் எடுத்தான்னா பாடி ரமணி போடி ரமணி அவ தோழி கிட்ட பேசுற மாதிரி பேசுவான். வேற யாராவது போன் எடுத்தா ராங் நம்பர்ல டிஸ்கனெக்ட் பண்ணிடுவேன். ஆனா இனிமே அந்த கவலை விட்டுதுடா. ஏன்டா விட்டுட போறியா? நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம்டா. இது ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரு வந்து கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடு. நாளை காலையில திருத்தணி முருகன் சன்னதியில பிரஸ்டிஜ் பத்மநாபனுடைய டெம்பரரி மாப்பிளையா மாற போறேன்டா. அப்புறம் இன்னும் 2 மணி நேரம் நானும் அகிலாவும் மெட்ராஸை விட்டு ட்ரெயின்ல புறப்பட போறேன்டா. அகிலா, அகிலா, அவ வெளியில போயிருக்கா. எங்க போயிருக்கா? சீக்கிரமா வந்துடுறேன்னு அவ சிநேகிதா போயிருக்கா. டெலிபோன் வந்ததா? ஆமா. யாரை கேட்டவள வெளியே விட்டு? நீங்க எங்க போற? அகிலா இப்ப வந்துடுவா. உன் பொண்ணு வரமாட்டாடி. அவ என் பிரஸ்டேஜுக்கு நிமிஷ கணக்குல டைம் வச்சிருக்காடி. வேண்டாம் ரமணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பேசாம வீட்டுக்கே திரும்பி போயிடலாம். நீ ஏன் பயப்படுற? உனக்கு தான் வயசு 18 முடிஞ்சாச்சுல்ல. உங்க அப்பா அம்மா சட்டப்படி இந்த கல்யாணத்தை தடுக்கவே முடியாது. அகிலா, நீ இங்கே நில்லு. நான் வேற ஏதாவது நல்ல இடம் இருக்கான்னு பார்த்து வந்துடுறேன். ரமணி, நீ இரு, நான் வந்துடுறேன். கண்ணறிஞ்ச கணவனோட மணவரைய சுத்தி வருவேன். பிளாட்பாரத்தை சுத்தி வர்றீமா? நமஸ்காரம் பத்மநாபன் சார். எங்க மகளை கூட்டிட்டு வெளியூருக்கா? நான் திருத்தணி வரைக்கும் போயிட்டு இருக்கிறேன். என் ஃப்ரெண்டு வீட்டுல ஒரு கல்யாணம்.